வணக்க நண்பர்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்தில ஒரு நல்ல ஃபயரான ஸ்பீச்சு. டிஎம்கேவ போட்டு வறுத்து எடுத்துட்டாரு. வேற எந்த கட்சி பத்தியுமே பேசல. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து இத்தன ஆண்டுகளா வந்து எப்படி சொல்றது? 800 கோடிய எப்படி 8000 கோடி ஆக்குறது, 8000 கோடிய எப்படி 80,000 கோடி ஆக்குறத மட்டும் தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் ஒரு முக்கியமான இது ஆட்சியில வந்து பங்கு குடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் கூட்டணி வேணுமே தவிர, அவங்க வாங்குற காசுக்கு வந்து கூட்டணி வந்து எப்படி சொல்றது? அவங்க அடிக்கிற கொள்ளையில வந்து கூட்டணி வந்து அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா, எனக்கே தான் வேணும் அப்படின்ற மாரி, மொத்தமா நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் 800லேருந்து 8000, 8000லேருந்து 80,000 கோடிகள் வந்து அப்படிதான் போயிட்டுருக்கும் அது. அதனால தான் வந்து அவங்க ஆட்சியில பங்கு குடுக்கல. அதையும் போட்டு நம்ம தளபதி வறுத்து எடுத்துட்டு இருந்தாரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபிக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம். ஏன்னா எங்க வந்து மாநாடு நடத்தாலும் எல்லா கட்சிக்கும் குடுக்குறாரு. பட் எங்களுக்கு மட்டும் டிவிகேக்கு மட்டும் குடுக்கவே மாட்டேன்றாரு. மக்களை சந்திக்கவே விட மாட்டேன்றாரு. ஏன்னா ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அதில வந்து இருக்கிற எல்லா ரூல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு மட்டும் தான் அப்ளிகேபிள் ஆகுதே தவிர, மத்த வேற எந்த கட்சிகள் வந்து அவங்க கேட்கறது கிடையாது. நடத்துறாங்களா? இது இன்னும் எத்தன நாளைக்கு? இன்னொரு 2, 3 மாசம் தான் அவ்வளோதான். முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டமே தலைகீழா இருக்க போது. தீய சக்தியா? இல்ல நல்ல சக்தியா? அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து மக்கள் டிசைட் ஆயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து தளபதி அவரு மாநிலம் வந்து அழகா இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. உண்மையிலேயே அது ரொம்ப டிவிகே தொண்டர்களிடையே ஒரு மகிழ்ச்சி தான்.